வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். ராஜசாப் டீசர் வந்திருக்கு. தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெலுங்குல பார்க்கலாம். நான் இவ்வளோ நாளாக ராஜசாப் அப்படின்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, ஒரு கிங்டம் அந்த மாதிரி போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மூவியோட டைட்டில் மட்டும்தான் இவ்வளோ நாளாக நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். விசுவலாக எந்த ஒரு போஸ்டரோ எதுவுமே நான் பார்க்கல. ஸோ அதனால் அப்படி யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா தமிழில் இந்த மாதிரியான ஒரு போஸ்டர் இருக்கும்போது கொஞ்சம் ஷாக் தான் எனக்கு. ஒரு கார் மேலே ஒரு மாடர்னான ஒரு ட்ரெஸ் போட்டு தான் இருக்காரு. எந்த மாதிரியான ஸ்டோரின்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் டீசர் பார்த்துட்டு அப்புறம் தெலுங்கு டீசர் பார்க்கலாம். வீடியோவில் போகலாம். பியூரிட்டியோட ராஜா சாப் நம்மளோட கண்ட்ரில இப்போலாம் மூவியோட டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ்லேயே ஆடெல்லாம் போட கிளம்பிடுறாங்க. குபேராவுக்கும் அதான் பண்ணாங்க. நம்ம குபேரா ட்ரெய்லருமே ரியாக்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடு என் தேகம், ஓ இந்த சொத்து என் பிராணம். ராஜா தானா? மரணத்துக்கு பிறகும் இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். ஓ பேலஸ்குள்ள நடக்கிற மாதிரியா? நிறைய பொடிகள்லாம் வச்சிருக்காங்க, ட்ராப்ஸ்லாம். ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் மெது. ஃபாஸ்ட் பேஸ் எடிட்டிங். ஏற்கனவே என் லைஃப் அப்படி இப்படித்தான். ஏய் சொல்லு, பண்ண பாவம் என்ன? நான் என்ன பாவம் பண்ண மேடம்? கண்ணியமா காதலிச்சேன். இவங்க இந்த பூமி படத்துல இருந்தவங்க தானே? சாகர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு வைக்க வேண்டிய முத்திரை எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ குடிச்ச மப்ல கடிச்சு வச்சிருப்பேன். ஏ ஜெகநாத பிரபு, क्या हो रहा है? ஹாரர் ஃபில்ம் மாதிரியா? அப்சைட் டவுன் மாதிரி. ராஜா சாப்பா? ராஜா சாப்பிடல. ஓகே. தாத்தா வயரை கடிச்சு வச்சுட்டாரான்னு போய் பாருங்கடா. ஹாரர் ஃபேண்டசி எவர் இன் இந்தியன் சினிமா? பிக்கஸ்ட் ஹாரர் ஃபேண்டசி. ஓகே, ஹாரர் ஃபேண்டசிலாம் நிறையவே வந்திருக்கு. இப்போ டிடியே எடுத்துக்கோங்களேன். தில்லுக்கு துட்டு, டெவில்ஸ் டபுள், டிடி ரிட்டர்ன்ஸ். சந்தானம் நிறையா பண்ணிட்டார், 4 படம் பண்ணிட்டார் இந்த ஜானரில். பட் இது ஒரு பிக்கஸ்ட்னு எதை சொல்கிறாங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்திருப்பாங்கல்ல, நிறைய விஎஃப்எக்ஸ் உள்ள கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதனால் பிக்கஸ்ட்னு சொல்கிறாங்க போல். அதான் விஎஃப்எக்ஸ் வந்துட்டு ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் அந்த ஒரு கேட்டு கருப்பு கலரில் ஒரு பூனை நடந்துச்சு தானே, அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நிறையா கிரியேச்சர்ஸ்லாம் நிறையா காமிச்சாங்க. பேய்மெல்லாம் மெடுசா மாதிரி ஒன்று வந்துச்சு ஒரு ஃபோட்டோவில் இருந்து. ஓகே தான் விஎஃப்எக்ஸ், அதெல்லாம் அந்தளவுக்கு பெருசா நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஎஃப்எக்ஸ்லாம் இருக்கும் உள்ள அப்படின்றது. ஓகே, இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு எதிர்பார்க்கல. விஎஃப்எக்ஸ்ன்றது இப்போலாம் ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சு, நார்மலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இந்தளவுக்கு கிரியேச்சர்ஸ் சிஜிலாம் உள்ளே இறக்கி பண்ணுறது அது நான் எதிர்பார்க்கல. பார்க்கலாம். அது ஒரு நான் வந்து ரொம்ப சீரியஸான மூவின்ற மாதிரி தான் நான் இப்படி தான் நினச்சி வச்சுருந்தேன். அந்த கிங்டம் அந்த மாதிரி ஏதோ போர்ஷன்லாம் வரும் போல், ஃப்ளாஷ்பேக் மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அவர் தான் ஒருத்தர் இருந்திருக்காருல. ஸோ அவர் செத்ததுக்கு அப்புறமே எனக்கு இந்த பேலஸ் என்னோட தான்டா, இங்கே உள்ள பொருள்லாம் என்னோட தான்டா, எவனும் தொட்டா விட மாட்டேன்டான்ற மாதிரி ஏதோ பண்ணுவார் போல். அதான் அப்படி தான் அந்த டிடி தில்லுக்கு தொட்டு எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. செத்த போயிட்டு அப்படியே அதே பேலஸை சுற்றிக்கிட்டு அங்கே வரவங்களாம் ஹாண்ட் பண்ணி சூப்பர் நேச்சுரல் ஃபில்ம் மாதிரி தெரியுது. அதான் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபேண்டசின்னு அவங்களே போட்டாங்க. ஓகே, எதுவும் கேம்லாம் வச்சு செய்வாங்க உள்ள. அந்த பேய் வந்து எதுவும் கேம்லாம் வைக்குமா தெரில. ஃபன்னாகவும் இடையில பண்ணியிருப்பாங்க தான் தோணுது. ஃபன்னும் இருக்குது ப்ளஸ் சீரியஸும் இருக்குது. மறுபடியும் தெலுங்குல பார்த்துறேன். இப்போ ஆட்டோ ஜெனரேட்டர் தான் இருந்துச்சு, இங்கிலீஷ் தான். பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. ராஜா சஹேபா. அடர்ந்த காடு. ఈ ఇల్లు నా దేహం, அப்படியே ఈ సంపద నా ప్రాణం.
இந்த பாருங்களேன் மாடல் కూడా దీన్ని నేను మాత్రమే అనుభవిస్తాను. இனிமே ஒட்டலை தனியாக தெரியுது சிஜிலாம். హలో హలో బండి కొంచెం మెల్లగా. ஃபோர்த் வால்லாம் பிரேக் பண்ணுவாங்களா இல்லை అంతంత அவர் ஆப்போசிட்ல யாரும் இருப்பாங்களா நம்ம? இதுக்கு ஏன்டா அது சப்டைட்டில் வச்சிருக்கீங்க? చెప్పు చేసిన పాపమేమి? నేరాలు పాపాలేంటండి, డిగ్నిఫైడ్గా లవ్ చేస్తేనే. చచ్చే వరకు చేయవద్దని వేయాల్సిన ముద్రలేసేసాం. మేడం ఏదో తాగిన మత్తులో కరిసేసినట్టున్నాను. விஎஃப்எக்ஸ்லாம் ஓவரால் நல்லா தான் இருக்கு. हे जगन्नाथ प्रभु क्या हो रहा है? அப்சைட் டவுன் மாதிரி தான் இருக்கு தலையெல்லாம் இருக்கு. ஃபயர் விப்பா దుర్గమ్మ తల్లి కాపాడమ్మా. తాత వైర్ కొరికేసాడేమో చూడరా బయట. தில்லுக்கு துட்டு அந்த சீரீஸில் வர ஒரு அடுத்த படம்ன்ற மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு அப்கிரேடட் விஎஃப்எக்ஸில் இன்னுமே அதிகமாக பண்ணி எடுத்துருக்க படம் அப்படின்றவனா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது சேம் ஜானர் தான், நமக்கு பழக்கப்பட்ட ஜானர் தான். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது, குட். பிரபாஸ்லாம் வந்து ஒரு ஹை பட்ஜெட் மூவிஸ் தான் இப்போலாம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு சிலது நல்லா போகுது, ஒரு சிலது நெகட்டிவாக நிறையா ரிவ்யூஸ் வாங்கிடுது. இது எந்த மாதிரி இருக்க போது பொறுத்து தான் பார்க்கணும். விஎஃப்எக்ஸை பொறுத்தவரை இது டீசர்னால இன்னுமே பாலிஷ் பண்ணாமல் அப்படியே இருக்கான்னு தெரியல. ட்ரெய்லரில் தான் பார்க்கணும். இன்னும் மூவி வரப்போ இன்னுமே கூட நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கலாம். எப்படி என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி அது என்ன ராமாயணத்தை வச்சு ஒரு படம் வச்சு, படம் பேர் கூட ஞாபகம் இல்லையே, செம்மையாக முக்கா வந்துச்சு அந்த படம். அதுக்கு இது ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இப்போயே. பட் இன்னுமே பாலிஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒட்டலை, அது துண்டாக தான் தெரியுது. பட் பாலிஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ட்ரெய்லர் வந்தால் தான் என்னன்னு தெரியும். லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். காஸ்ட் பிரபாஸ், மாளவிகா மோகனா, நிதி அகர்வால். நிதி அகர்வால் அவங்க தான் அந்த பூமி படத்தில் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரித்திகுமார். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை மாருதி. ப்ரொடியூஸ் பை டிஜி விஸ்வபிரசாத். கோ ப்ரொடியூசர் இஷான் சக்சனா. மியூசிக் தமன். அவரோட பேர்லாம் இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸில் பார்க்க முடியல. டிஓபி கார்த்திக் பழனி. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்டிங்லேயே எப்படியெல்லாம் நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வீடியோ முடிக்கிற முடியாச்சும் படிச்சிடலாமே அப்படின்னு தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன ஃப்ரம் வரன்.